வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி நால்வகை ஆற்றல் வரவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். வயிறானது எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் என்பது தவறான எண்ணம். இந்த பழக்கத்தினால் என்ன ஆகும் என்றால், உணவு கொஞ்சம் குறைந்துவிட்டாலும் ஏதோ இழந்துவிட்டது மாதிரி இருக்கும். அதை போட்டு நிரப்பிவிட்டு தவிக்கிற வரைக்கும் மனதுக்கு திருப்தி இருக்காது. நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகி கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டேயும் இருக்கிறது. அது உணவிலே இருந்து ஒரு பகுதி, காற்றில் இருந்து இன்னொரு பகுதி, கோள்களில் இருந்து வரக்கூடிய அலைகளாக அஸ்ட்ரானமிக்கல் ரேடியேஷன் சேர்ந்து வர அவை துகள்களாகி அது ஒரு பகுதி. பூமியின் நடு மையத்திலிருந்து அட்டாமிக் ஃபிஷன், அணுக்கள் உடைகிற போது அதிலிருந்து தெரிக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாம் பூமியினுடைய மேல் பக்கம்தான் நோக்கி வரும். அதிலே இருந்து ஒரு பகுதி. ஆக 4 வகையிலே நம் உடலிலே உள்ள சிற்றறைகள், செல்ஸ், நமக்கு தேவையான உயிர் சக்தியை அவ்வப்போது தேவையான அளவுக்கு ஏற்றிக்கொள்ளும். இந்த 4ல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான கணம், டென்சிட்டி உண்டு. அறிவுக்கும் உடலுக்கும் உகந்த விகிதத்திலே இவை ஈர்க்கப்பட வேண்டும். உணவை மாத்திரம் எப்போதும் நிரப்பி வைத்துவிட்டால் மற்ற 3 வகையிலிருந்து வருவதை தடுத்து விடுகிறோம். அப்படி தடுத்து விடுவதனால் சில குறைபாடுகள் விளைகின்றன. சிலருக்கு கால்சியம் சத்து குறைவாக உள்ளது, இரும்பு சத்து குறைவாக உள்ளது, கால்சியம் டெஃபிஷியன்சி அண்டு அயர்ன் டெஃபிஷியன்சி என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பலவிதமான உலோகச் சத்துக்கள், ரசாயனங்கள் எல்லாம் உடலுக்கு தேவை. அவை குறைந்துவிட்டால் நோய் வரும். அதனால் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமாகவும் நல்ல சத்துடையதாகவும் இருக்க வேண்டும். போஷாக்கு என்பது உணவில் அளவை பொறுத்ததல்ல, நீங்கள் ஜீரணம் செய்து பழகிய உணவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த முறை உணவு எடுக்கும்போது 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும். அதுதான் அளவு முறை. 1 மணி நேரம் தினந்தோறும் 2 வேளையும் பசி இருந்தால் அந்த நேரத்தில் உணவில் இருந்து சீவகாந்த சக்தியை இழுக்க முடியவில்லை என்றால் உடல் தானாகவே காற்றிலிருந்து, கோள்களின் அலை வீச்சிலிருந்து சக்தியை எடுத்துக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அறிவுக்கு விருந்தாக, சிந்தனைக்கு ஏற்ற விருந்தாக நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். வயிற்றை மட்டும் நாம் நிரப்பிக் கொண்டிருந்தால் உலக விவகாரங்களில் உழைக்கிறது என்ற வரைக்கும் தான் வரும். அதற்கு மேலே சிந்தனை ஆற்றல் நமக்கும் பெருகுவது சிரமம். சிந்தனை ஆற்றலே மனிதனின் சிறப்பு. அருட்தந்தை அவர்கள் இயற்கையிலிருந்து வருகின்ற ஆற்றல்களை நமக்கு வரவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நமக்கு வழங்கியிருப்பார்கள். அதுபோல
இயற்கை எல்லா விதத்திலும் நமக்கு சக்தியை கொடுக்கிறது என்ற கவிஞர் வாலி ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை, மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள், மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணையிருப்பாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. அதனால்தான் சக்தியை தாயாக மதிப்பிட்டு எல்லோரும் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த சக்தி இல்லையேல் சிவமே இல்லை என்று சொல்லப்படுவது. என்ற அடிப்படையில் இயற்கை ஆற்றல்கள் நமக்கு வரவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.